கில் வந்து இன்னொரு சாதனையும் படைச்சிருக்காரு. அதாவது ஆலன் பார்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவருடைய சாதனையுமே வந்து சமன் பண்ணியிருக்காரு. அதாவது 2 மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ்க்கு மேலே அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் பார்டர் தான். இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாகிஸ்தான் கூட விளையாடும்போது அந்த சாதனையை வந்து நிகழ்த்தியிருந்தார். இப்போ அந்த சாதனையை வந்து இவர் வந்து சமன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது நம்ம சுப்மன் கில். ஒரு இந்தியன் கேப்டன் 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து 100க்கு மேலே ரன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. இது வந்து 3rd டைம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கர் வந்து 1978 இந்த வந்து சாதனை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் விராட் கோலி 2014 வந்து இந்த மாதிரியான ஒரு 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து 100க்கு மேலே அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தான் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. ஒரு இந்தியன் பிளேயர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 2 மேட்ச்சில் வந்து 300 அடிக்கிறது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாதனை நிகழ்த்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விராட் கோலி தான். அதே மாதிரியான அந்த வழித்தோன்றல் தானே நம்ம சுப்மன் கில்லும் அவரும் இதை வந்து நிகழ்த்தியிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் 2 மேட்ச்சில் அதாவது கேப்டன் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயே வந்து 300 அடிக்கிறது 7 முறை நடந்திருக்கு. அது யாருன்னு வாங்க பார்க்கலாம். விஜய் ஹசாரே, ஜாக்கி மெக்லூ, கிரேக் சாப்பல், சுனில் கவாஸ்கர், அலஸ்டர் குக், ஸ்டீவன் ஸ்மித்,